நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. காசே தான் கடவுளடா. என்ன பண்ணுவார், அந்த 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. சச்சு ஹஸ்தமாய நமக, ஸ்ரீகாந்த் நமக. சௌந்தருக்கு பிடிச்ச காமெடி நடிகர்கள் யார் யார்? இதுக்கு முன்னாடி அவன் ஒரு படம் பண்ணிட்டான், கொலை கொலையா முந்திரிக்கான்ட்டு, மன்சூர் அலிகானை வச்சு. நம்மால் மிரள்றாரு. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ஃபில்ம் அப்படின்னு. இது வில்லாதி வில்லன். ஹூ இஸ் ஆக்டர்? சத்யராம். ஐ நோ ஆக்டர் ஒன்லி இன் தமிழ், தட் ஹைட் பர்சன். ஆக என்னை பொறுத்தனா என்ன காமெடிங்க, கவர்மெண்ட் என்ன காமெடி. அந்த பரிவட்டம் சீன் ஒன்று இருக்குது, அதில் நான் தான் சவுக்கு எடுத்து அடிப்பேன் அவரை. சித்ரா சார் வணக்கம் சார். சௌந்தர் சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார், உங்களை வந்து நிறைய படங்கள்ல பார்த்துருக்கேன் சார். சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பெரிய ரோல் வரைக்கும் நிறைய பண்ணிருக்கீங்க. பட் ஒவ்வொரு ஆக்டருக்குமே ஒரு ஆடியன்ஸா நிறைய படங்கள் வந்து ஃபேவரட்டா வந்துருவாங்க சார். ஸோ உங்களுடைய ஃபேவரட்டா நான் பார்க்கறது வந்து இந்த தினந்தோறும்னு ஒரு படம் பண்ணீங்க சார். முரளி சாரோட ஃப்ரெண்டா வருவீங்க. அந்த லவ் ட்ராக்கே நீங்க தான் ஒரு பெரிய ரோல், சின்ன ரோலா இருந்தாலுமே நல்ல ஒரு இதா வருவீங்க. ஸோ அந்த இதுல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். எனக்கு 2 சந்தோஷம் இருக்குது. ஒன்று வந்து அந்த படத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சு, அது 2000 வந்ததுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆகுதா. இப்போ ஒருத்தர் அருள் சொன்னாரா, இன்னொருத்தர் பிதாமகனை சொல்லுவார், இன்னொருத்தர் மன்னனை சொல்லுவார், இன்னொருத்தர் வந்து சின்ன தம்பி சொல்லுவார். இது என்னன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு படம் இங்கே ஒன்று ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்ற அந்த ஒரு சின்ன சந்தோஷம். அது மாதிரி இந்த தினந்தோறும் படத்தில் நான் இப்போ சொன்ன நாகராஜ் பற்றி, முரளி கேரக்டர் வந்து பாலகுமாரனோட ரசிகனாக இருப்பார். அப்போ பாலகுமாரன் பயங்கர ஃபேமஸாக இருந்த பீரியடு. அந்த நேரத்தில் பாலகுமாரனோட ரைட்டிங் அகல்யா, மெர்க்குரி பூக்கள், பச்சை வெயில் மனது, யாதுமாகி நின்றாய் காளி, இந்த கதையெல்லாம் பயங்கர ஃபேமஸ்ஸு. அதை நாங்கள் படித்து தான் எல்லாருமே பொதுவாக அந்த டைமில் இப்போ தி ஜானகரன் ஒரு பீரியடில் இருப்பார், அப்புறம் பிரபஞ்சன் இருப்பார், அப்புறம் பாலகுமாரன் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ரைட்டராக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாலகுமாரன் இப்போ பயங்கர ஃபேமஸ். பாலகுமாரன் புத்தகத்தை கேட்டு தான் அது 2 பேருக்குள்ளேயே லவ்வே வரும். அதுக்கு நான் ஒரு லைப்ரரியன் கேரக்டர். எனக்கு என்ன ஆசைன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாகராஜ் பண்ண கேரக்டர் தான் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது வந்து என்ன பண்ணிச்சு கடைசி வரைக்கும், கண்டிப்பாக தலைவரே கண்டிப்பாக தலைவரேன்ட்டு முதல்ல அதை நடிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், மைண்டில் வச்சிருச்சு. ஆனால் சொல்லலை சார். ஓ, பயங்கர சினிமாக்குள்ளே வராமலே சினிமா தெரிஞ்ச ஒரு ஆள். அந்த எனக்கு ரொம்ப வியந்திருக்கிறேன் நான் தினகரன் நாகராஜன். நம்மளாம் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருப்போமான்ட்டு தெரியல. இது உள்ளுக்குள்ளே இதுதான் நடிக்கணும் பிளான் பண்ணிடுச்சு. ஏன்னா அது சொல்லும் போதே அந்த கேரக்டர் நமக்கு தெரியும். இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கணும். நம்மளாம் எங்கே தலைவரே பண்ணுறது, மணிவண்ண சார் மாதிரி லைட்டாக அடக்கி வாசிக்கிறது. மணிவண்ண சார் ஏற்கனவே அப்படி தான். உடனே டக்குன்னு போனால் அதுமாரி தலைவர் அந்த கேரக்டர் நான் அந்த கேரக்டர் என்ன தலைவர் பிடிச்சிட்ட சொல்கிறேன், ஓகேனா நீங்கள் தான், அப்புறம் வேறு என்ன அப்படின்னு போய் கதை சொல்லி ஓகே போயிட்டார். ஓகே பண்ண தலைவர் அந்த கேரக்டர் தான் தலைவர் என்ன பண்ண சொல்கிறாரு. என்ன தலைவர் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, யோ கொன்றுவோம் ஒன்று அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு என்னென்னா, இல்லை உங்களுக்கு சூப்பர் கேரக்டர் அந்த பாலகுமார அந்த லைப்ரரியன் கேரக்டர் நீங்கள் தான் தலைவர். ஸோ இன்னை வரைக்கும் அது பேசப்படுறதுக்கு காரணம் வந்து அந்த சீனு. அது என்னடா எப்பயுமே வந்து நையாண்டி பண்ணுறது, நக்கல் பண்ணுறது. அவன் உண்மையில் ஆக்சுவலாக இன்னோசன்ட் கேரக்டர் தான். அவன் அந்த லைப்ரரி இன்னோசன்ட் தான். இவங்க போட்டு அதை வந்து டார்ச்சர் பண்ணி நல்லாயிருக்கும் அந்த கேரக்டர். நான் அப்படிலாம் இல்லை மாமா, ஆனால் ஊரில் அப்படி நினைக்கிறானுங்க மாமா, நான் என்ன மாமா பண்ணுறது அப்படின்னுவேன். ரொம்ப என்ஜாய் பண்ண சீன் அது. புள்ளி தெரிந்த காலம், லவ் டுடே பாலசேகரது. அதில் ஒரு போஸ்ட்மேன் கேரக்டருங்க, அங்கங்கே வந்துட்டு போவோம் அந்த கேரக்டர். எல்லாரையும் நக்கல் பண்ணிட்டு போவோம் அந்த கேரக்டர். அது பாலசேகரன் சொன்னதே தலைவர். நீங்கள் எனக்கு ரொம்ப வியந்த விஷயம், பிரபுதேவா இருக்கார்ல டைரக்டர், பிரபுதேவா வந்து நம்ம போக்கிரி படம் பண்ணுறார். நீங்கள் இதில் பண்ணல, அவருக்கு எனக்கு நல்ல செட் ஆகும். பண்ணலை, இதில் நீங்கள் இதில் பண்ணுறீங்க அப்படின்னு. அதில் நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக வருவேன். வந்தவொடனே நெப்போலியன் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பார், நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக நான் வருவேன். உடனே தலைவர் நான் எப்படி வந்து உட்காருறது அப்படின்னு கேட்டேன். எங்கேருந்து வந்து எப்படி பொசிஷனுக்காக கேட்குறேன் நான். நீங்கள் எப்பயுமே வழக்கம் போல் நீங்கள் மாட்டேன் அசால்ட்டாக வருவீங்களா, அதுமாரி வந்து உட்காருங்க தலைவா அப்படின்னாரு. அசால்ட்டா அப்படின்னா, யாரையும் மதிக்காத மாதிரியே வருவீங்களா தலைவர், அது மாதிரி தான் சார் தலைவா, நீங்கள் வேறு தலைவா, அது பாடி லாங்குவேஜ் தலைவர், அந்த பாடி லாங்குவேஜ் தான் சொன்னேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் இப்போ நம்ம அவங்களோட பழகி அவங்க பார்த்து இவனுக்கு இது நல்லா இருக்கும் போல் இருக்குது, இவனுக்கு இந்த கேரக்டர் நல்லா இருக்கும், அப்படி தான் டைரக்டர் டிசைட் பண்ணுறது. அப்படி தான் பண்ணுவாங்க முக்கால்வாசி. இவர் ஒரு மாதிரி டைப்பாக இருக்கார், இந்த கேரக்டருக்கு இவர் செட் ஆவார்னு சொல்லிட்டு செட் பண்ணுறது தான்.
இந்த சார்லி சாப்ளின் படத்துல பிரபு சார் அண்டர்டேக் பண்ணிட்டே வருவீங்க. அந்த ஆமாம் மண்டப சீன்ல வந்துட்டு ஆமாம் பிரபு சார் பிளான் பண்ணிட்டே வரும்போது நீங்க அதை பிரேக் பண்ணிட்டே வருவீங்க. ஆமாம். சோ மத்த காமெடி அளவுக்கு அது வந்து இதாகல. ஆனா பேர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது. அதை ஆமா. பத்தி அந்த காமெடி. சக்தி சிதம்பரம் வந்து பேசிக்காகவே செம்ம ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு ஆள் சார். இன்னொரு மணிவண்ணன் தான். ஆமாம், டைலாகில் வந்து கிங் அவன். என்னென்னா அந்த நையாண்டி நக்கல்லாம் வந்து செம்ம ஃப்ளூட். அதெல்லாம் சத்யராஜ் சார் இருக்காங்க, அவ்வளோ நல்லா சிங்க் ஆச்சு. என்னமா கண்ணுன்னு ஒரு கதை, அந்த கதையை வந்து சொல்கிறா அப்படி என்கிட்ட சொன்னோடனே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு எப்படியா சத்யராஜ் சார் பிடிக்கணும்பா அப்படின்ற. அப்படி இதுக்கு முன்னாடி அவன் ஒரு படம் பண்ணிட்டான், கொலை கொலையா முந்திரிக்கான்ட்டு, மன்சூர் அலிகானை வச்சு. நம்மால் மிரள்றாரு, ஏங்க என்னங்க மன்சூர் அலிகான்லாம் வச்சு படம் பண்ணிக்கிறான், என்னங்க நீங்கள் காமெடி பண்ணுறீங்க அப்படி. சார் இந்த கதையை கேளுங்க, கேட்டுட்டு டிசைட் பண்ணுங்கள், கேட்காமலே எதுக்கு. அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையை அந்த படத்தை பண்ணிட்டான், இந்த படத்தை கேளுங்க சார் சொல்லிட்டு போராடுறேன் சார். நடுவில் இருப்பாங்கள்ல அவருக்கு ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு எல்லாம் ஏங்க வேற ராஜ் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவனுக்கு போய் படம் என்னங்க ராஜ் எடுத்துட்டு எல்லாம் போட்டு வெத்துறாங்க. ஆமாம், எடிட்டிங் கட்டு அங்கங்கே கட்டு எடிட்டிங் மாதிரி. நான் உடனே விடாமல் போயிட்டு ஒரு நாள் என்ன பண்ணேன், டெய்லி வந்துடும் அப்படி வீட்டுக்கு கேம்பாக்குளம், அங்கே ஷூட்டிங் எடுக்கிற இடத்துக்கு போனேன். ஏங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு சளைச்சிக்கினே இருப்பார். ஒரு நாள் என்ன பண்ணேன், காலையில் நீ வா, வீட்டில் இருக்காருன்னு ஃபோன் பண்ணி கேட்டு வீட்டில் இருக்காரு, நேராக வா நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு சத்யராஜ் சார் வந்துட்டேன். நான் வரேன்னு நினச்சா அவருக்கு சக்தி சிதம்பரம் வராது தெரியாது, தினகர் அவன் பேர் ஆக்சுவலாக. அப்போ உடனே என்ன பண்ணாலும் இதுமாரி நான் போயிட்டு சார் தினகரை கூப்பிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் ஒரு தடவை கேளுங்க. ஏங்க என்னங்க நீங்கள் தயவுசு கேளுங்க சார், கேட்டுட்டு டிசைட் பண்ணி சார். சரி வந்து வர சொல்லுங்கள், வீட்டுக்கு கூப்பிட்டு வண்டி என்ன பண்ணுறதுன்ட்டு உட்கார வச்சு கேட்குறாரு. கேட்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் கேட்டுட்ருங்க, நான் எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது. செகண்ட் ஹாஃப் கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கு, நீ கேட்டோம் ஃபஸ்ட் ஹாஃப் இருக்கு. ஏன் வந்தேன் ஃபஸ்ட் ஹாஃபே சூப்பராக இருக்குங்க அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் கேளுங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃப் கேட்டு சூப்பராக உடனே விஏ துறைக்கு ஃபோன் அடிச்சு அந்த படம் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து அப்படியே டக்குன்னு இந்த படம் இங்கிலீஷ்காரன் அதுக்கு இது லொட்லோசிங்க. இப்போ என்னமா கண்ணா நான் நடித்தேன், நல்ல கேரக்டர், சூப்பர் கேரக்டர், போலீஸ். தேரியேண்டா அடிமை பண்ணி எம்ஜிஆர் மாதிரி கத்துறேன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு அந்த சீன் போலீஸ்காரனாக வரும். அது நல்லா டூயலாக பண்ணிப்போம், அப்படி வடிவேலு ரகல மீசை வச்ச வடிவேல் மீசை வச்ச. ஆமாம். அதுக்கப்புறம் 2-3 படம் மிஸ் ஆச்சு, அவனுக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ள. அதுக்கப்புறம் தான் இந்த படம் சார்லி சாப்ளின், பிரபுதேவா படம். அதில் தான் எனக்கு பிரபுதேவா வந்து முதல்ல டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போது நல்ல பழக்கம், பணக்காரன்லாம் அவர் தான் டான்ஸ் மாஸ்டர். அதுக்கப்புறம் ஆக்டராக உள்ளே போனது சார்லி சாப்ளின், பயங்கர க்ளோஸ் ஆகிட்டு, நல்லா க்ளோஸ் ஆகிட்டு அவர் 2 பேரும். போயிட்டு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் நீ எப்பயுமே கேஷுவலாக பண்ணுவீங்க, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. அப்படி பிரபுதேவா பரவாயில்ல, நம்மளை அப்சர்வ் பண்ணியிருக்குது, இது அது ஒரு சின்ன சந்தோஷம் தானே. ரகுவரன் அந்த மாதிரி சொன்னார், அவர் எப்பயுமே அந்த இதாக பேசுவார், அதுதான் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி சசிக்கிட்ட சொல்லாமலே சசிக்கிட்ட ரோஜா கூட்டம் படம் நடித்தப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலான்னு அப்படி சசி. நான் உடனே ஒரு ஜாஸ்தி பொண்ணு உள்ள நம்ம தான் அது இல்லை ஏங்க அவர் முதல்ல பண்ணதாங்க சூப்பர், அவர் எப்பயுமே கேஷுவலாக பண்ணுறது அழகாக இருக்கும் அப்படின்னு ரகுவரன் சொன்னோடனே ரகுவரனே சொல்கிறேன். நான் ரகுவரன்லாம் நம்மளை பார்த்துருக்காங்கன்றதே பெரிய விஷயம் தானே. என்னை பொறுத்தவரைக்கும் ரகுவரன் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் தான், நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிஸ்ட். நாங்கள் வில்லாதி வில்லன்னு கப்பலில் ஷூட்டிங் எடுக்க போகிறோம். அப்போ வந்து அந்த கேப்டன் இருக்கா, அப்படி அந்த கப்பலில் கேப்டன் இருப்பா. அப்படிலாம் அவர் கேப்டன் வந்து சொல்கிறா அப்படி, வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ஃபில்ம் அப்படிங்க. இது வில்லாதி வில்லன். ஹூ இஸ் ஆக்டர்? சத்யர். சத்யர். ஐ நோ ஆக்டர் ஒன்லி இன் தமிழ், தட் ஹைட் பர்சன், ஹி ஆக்டட் இன் சிவா தெலுங்கு ஃபில்ம். சார் ரகுவரன், யா ஐ ஃபேன் ஆஃப் ஹிம், வாட் அன் ஆக்டர் அப்படின்ற. அப்படி அப்படிப்பட்ட ரகுவரன் வந்து நம்மளை வந்து இவர் கேஷுவலாக பண்ணார், அதாங்க கேஷுவல், அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்பாடா ரகுவரனே சொல்ல அப்படி. அப்புறம் சசி ஓகே அதே வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அப்படி. ஸோ அந்த மாதிரி இந்த கேஷுவலாக பண்ணின்றது தான் நாகராஜ். ஸோ இந்த மாதிரி ஆளுங்க இப்போ சார்லி சாப்ளின். எனக்கு என்னென்ன, எனக்கு தினகரிங்கன்னா சிங்க்னா காமெடி தான். கவுண்டமணி என்ன எனக்கு அந்த சிங்க் இருக்கும்ல, அவர் கவுண்டர் சொல்லுவேன், நான் ஒரு கவுண்டர் சொல்லுவேன். டேய் பழசெல்லாம் மறந்துடாதரா அப்படின்னு நான் அவன்கிட்ட. பழசெல்லாம் மறக்கணும்டா, அப்போ தான் நல்லது, பழசே ஞாபகம் வச்சுக்கணும் அவன். ஸோ இந்த மாதிரி 2 பேருக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணது தான் அந்த படம். ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ சக்தி சிம்பத்து கூட நிறைய ட்ராவலிங். இப்போ வரைக்கும் நானும் அவனும் இப்போ நல்லா பேசிகிட்டு இருக்கோம், 2 பேரும் நல்லா பேசிட்டு ரவுஸு தான். அவன் சொன்ன காமெடி தான் சந்தானம் ஒரு படத்தில் வச்சுருப்பாள். எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி அது. அது கொஞ்சம் திட்டுறது தான் அது. அந்த டைமிங் சென்ஸ் நல்லாயிருக்கும். வண்டியில் போயிட்டே இருந்தோம் நானும் அவனை பைக்கில் போகும்போது, ஒருத்தர் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த காருக்காரனை வந்து இப்படி உரச மாதிரி வந்துட்டான். திடீர்னு அந்த டிரைவர் வந்து பாடு மெட்ராஸ்லாங்கல்ல, பாடு தம்பி, எனக்கு பாடலாம் தெரியாது தம்பி, நல்லா பேசுவேன், டைலாக்லாம் எழுதுவேன் தம்பி, அவ்வளோதான். லூஸாயா நீட்டு. அவன் சீரியஸாக கோவத்தோடு பேசுகிறான். இவன் அந்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் காமெடியாக சமாளிச்சிட்டிங்கன்னா நிறைய விஷயம். அதுமாதிரி சக்தி நிறைய ஹியூமர் சென்ஸ் அவன், நல்லா ஹியூமர் சென்ஸ் அவன். பிரவீன்காந்த் கூட கொஞ்சம் சீரியஸாக இருப்பான், பட் இப்போ இவன் நல்ல ஹியூமர்.
இன்னும் நல்லா வந்திருக்கலாம். எங்கேயோ ஒரு இடம் எங்கேயோ சினிமாவில் என்னவோ மிஸ் ஆகுது. அதுதான் சொல்கிறேன். அதுமாதிரி ரங்கநாதன் சார், சி ரங்கநாதன் அப்படி இல்லை. நான் சி ரங்கநாதனை பார்த்து நல்ல டைரக்டர். சி ரங்கநாதன் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளையாகட்டும், ஆகா என்ன பொருத்தமாகட்டும், டாடா பிர்லா எல்லாமே நல்ல காமெடி கண்டென்ட்டு. அதேமாரி சின்சியராக காலைல 7 மணிக்கு ஷாட்டு, 7 மணிக்கு ஷாட் வச்சுருவோம். அப்படி ஆகா என்ன பொறுத்தனா என்ன காமெடிங்க, கவுண்டமணி என்ன காமெடி. அந்த பரிவட்டம் சீன் ஒன்று இருக்குது, அதில் நான் தான் சவுக்கு எடுத்து அடிப்பேன் அவரை. கீழ்ச்சி கட்டினா கோவம்னா தலையில் கட்டினா இது என்னென்னா போய் பெரிய பரிவட்டம் பேசி பின்னி எடுத்துருவார் சீனில். அது அவர் வந்து ஒரு புரட்சிகரமான கருத்துக்கெல்லாம் பேசுவார் படத்தில், தெரியல அவர் செம்ம. அதெல்லாம் வந்து ரங்கநாதன் வந்து ரொம்ப அதான் எங்கேயோ ஒரு இடம் சுந்தர்சி படத்தில் இப்போ நடித்தா அப்படி. அப்போ நான் கேட்டேன், இதுமாரி நல்ல டைரக்டரு, சரி எங்கேயும் மிஸ் ஆகிறதுனால சரி நம்ம படத்தில் நான் நல்லா இருக்குன்னு யோசித்தேன் அப்படின்னு அப்படி சுந்தர்சி கூட. ஸோ அந்த மாதிரி இப்போ நடிகர் ரைட்டரில் அவர் ரங்கநாதன். அதனால் சௌந்தருக்கு பிடிச்ச காமெடி நடிகர்கள் யார்? எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா உண்மையிலே எல்லாரும். இப்போ கவுண்டமணி என்ன ஆகட்டும், கே.ஏ. தங்கவேலன் இருக்கார்ல, அவர் ஒரு காமெடியெலாம் பார்த்து நான் மிரண்டிருக்கேன் சார். சுருளிராஜன்னா எனக்கு உயிர், தேங்காய் சீனிவாசனா அள்ளு. தேங்காய் சீனிவாசனா என்னங்க அந்த தில்லு முள்ளனா நான் அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு 30 தடவை பார்த்துருக்கேன் சார். தில்லு முள்ளு காசே தான் கடவுள், காசே தான் கடவுளடா. என்ன பண்ணுவார், அந்த 4 பேர் 5 பேர் 6 இருப்பாங்க, சச்சு ஹஸ்திரமாய நமக, ஸ்ரீகாந்த் நமக, எல்லாரும் பேரையும் சொல்லி நமகன்னு சொல்லி அந்த ஒரு. நான் வெண்ணிராடமூர்த்தி சார்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் இது மாதிரி பேசுகிறீங்களா, அவர் டபுள் மீனிங்காக பேசுவார்ல. எனக்கு தேங்காய் சீனிவாசன் தாங்க இன்ஸ்பிரேஷன். தேங்காய் சீனிவாசன் வந்து டபுள் மீனிங்னா அது ஒரு பேட்டர்னாக இருக்கும் அவர் பேசுறது. என்னடி ஒரு படத்தில் பால்காரனா வருவார், பால் நம்ம எப்படி கொடுப்போம் வீட்டில், அம்மா பால் அப்படின்னா அம்மா பால். அவர் அநியாய காமெடி. சுருளிராஜன்னா, ஐயோ சுருளிராஜனா வாய், அவர் அந்த ஒரு சின்ன ஜெர்க்கு விடுவார். ஆமாம், ஒரு படத்தில் சாமியார் வருவார், போலி சாமியார். அதில் வந்து பால் வரும், டியூப்பில் கனெக்ட் பண்ணுவானுங்க, ஓப்பன் பண்ணுவானுங்க, பால் வரும்னு, உனக்கு 2 பிள்ளை தான் இப்போ அப்படின்னு அவனு பால் தீர்ந்துடும் வராது, உனக்கு ஒன்றுமே கிடைக்காது போ அப்படின்னு ஏன்னாரு. அப்புறம் என்ன சுட பால் எடுத்து ஊற்றிடுவானுங்க. பின்னி பெடல் எடுத்துருப்பாரு. ஐயோ அவரு வாய்ஸ் மாடலேஷன் அதுதான் மாதிரி இல்லை அவங்களுக்கு. அதுமாதிரி தீபம் படத்துலைங்க அந்த காமெடி ட்ராக் பிடிக்கிறாங்க பாருங்கள். வீரப்பண்ணெல்லாம் மிரண்டிருக்கு நான். என்ன ட்ராக்கு என்னடா அவர் தான் சொல்லுவார், பாண்டி பஜாரில் 2 ஜீன்ஸ் பேண்ட்டு விற்றுருக்காங்கன்னா 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் உள்ள வந்துட்டான்னு அர்த்தம் சொல்லுவார். என்ன தெரியுது அது ரீசனு, ஜீன்ஸ் பேண்ட் துவைக்க வேணாம்ல, நம்ம அட்டை போட்டுருக்கலாம் அவர் பார்த்து அதை சொல்லுவார். அந்த மாதிரி வீரப்பண்ணெல்லாம் ஐயோ என்ன ஹியூமர் சென்ஸ் அவருக்கு, அது மிரண்டிருக்கு நிறைய பேர். சார் ஏகப்பட்ட வீரப்பண்ணனே நல்லா நிறைய படங்கள் பண்ண அதான் சொல்லுவார் அவர். நாகேஷுக்கு அந்த காலகட்டத்தில் ட்ராக் ஜீனியஸ் அவர். நாகேஷ் சார் வந்து ஒன்லி காமெடி மட்டும் இல்லை சார், அவர் சீரியஸும் பின்னி எடுப்பார்ல. இப்போ நீங்கள் சர்வர் சுந்தரத்துலேயே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா, என்ன சொல்லுங்கள் சுந்தரம், அந்த குப்பை தொட்டி மட்டும் கொடுக்க முடியுமா. குப்பை தொட்டியா, ஏன் இல்லை நான் உங்களுக்கு புக்கே கொடுத்தேன்ல, நான் போனதுக்கப்புறம் நீங்கள் அதில் போட்டுறக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இது. அதனால தான் பாலச்சந்திர சொல்வார், என்கிட்ட நான் அவனை பார்க்குறேன், அவன்கிட்ட என்ன நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி நாகேஷ் சார்லாம். இப்போ கவுண்டமணி அண்ணன் வந்து காமெடி நல்லா பண்ணுவார், எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுவார், லொல்லு பண்ணுவார், சேட்டை பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். பட் கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட்டில் வந்து ஒரு அந்த அளவுக்கு வராது. அது ஏன்னா அவருக்கு பேசிக்காகவே நையாண்டி கேரக்டர் வராது. நீங்கள் நான் நாகேஷ் அளவுலாம் ரேஸ் ஆக மாட்டேன், நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ வடிவேல்கிட்ட இருந்தது, தின்ற கையில் கழுவுனா கழுவுற கையில் தின்னா அப்படி. அதனால தான் மாமன்னனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு அதுக்கான முகமும் நம்ம அண்ணன் பார்த்தாலே நமக்கு சிரிப்பு தானே வரும். கரெக்ட். என்ன சொன்னால் அப்படிங்க சுந்தர்சி பயங்கர காமெடி. நான் மிரண்டேன். அரண்மனையில் வந்து நான் ஒரு 4 வில்லன், நான் ஒரு வில்லன் ஏதோ போட்டாங்க தெரியாமல் போட்டு நான் வந்து அன்சிகா வந்து கொலை பண்ணிவிட்டு மர்டர் அவள் வந்து சொல்ல வரா, அவளை கொலை பண்ணுறோம், காரை தடுத்து நிறுத்துறான். நாங்கள் எல்லாம் அவளை இது பண்ணிவிட்டு போகிறோம். சவுந்தர் உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது, கொஞ்சம் பின்னாடி வாங்க சவுந்தர்ன்றார் சுந்தர். தலைவா நான் சீரியஸாக தானே இருக்கிறது, நீங்கள் சீரியஸாக இருக்கீங்க, ஆனால் எங்களுக்கு சிரிப்பு வருது சவுந்தர். அந்த மாதிரி சில பேருக்கு ஃபேஸு செட் ஆகாது இல்லை சார். அது தேங்காய் சீனிவாசன் சார் நான் அவர் பார்த்தேன், ஹீரோவெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் பாட்டுக்கு அவர் திணறாரு பாருங்க, கேஆர் விஜயம்மா கூட அது வரமாட்டேங்குது. சந்தானத்தோட எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? சந்தானம் வந்து எனக்கு லுலு சபாலேருந்து பழக்கம். சந்தானம் வந்து பாலாஜின்னு ஒரு பையன், அவரோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருக்கு. அவர் வெளியில் போகிற சந்தானம் உள்ள வர அப்படி
அந்த பாலாஜி ஏதோ ஒரு சின்ன அந்த டேரக்டரோட ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ அது மாதிரி அவர் வந்து விஜய் டிவிக்கே இங்கே போகிறாரு, இவர் சாரி அவர் சன் டிவிக்கே எங்கே போகிறாரு, இவர் உள்ளே வராரு. ஆக்சுவலாக ரைட்டர் தான், ஆக்சுவலாக பேசிக்காக ரைட்டர் தான் சந்தானம். அப்புறம் எல்லாருக்கும் வரல, நீங்களே நடிச்சிருங்களா, அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும்ல நடிக்கிறவனுக்கு, அதனால் சரி நீங்களே நடிச்சிருங்கன்ட்டான் ராம்பாலா. சரி ராம்பாலா நல்லா க்ளோஸ் எனக்கு. ஸோ அது மாதிரி நடிச்சிருக்கோம். அப்புறம் சந்தானம் நான்லாம் பேசி நடிப்போம். ஆம்பளை படம் ஷூட்டிங்கு. தலைவர் உங்களுக்கு வேலை இருக்குதா அப்படின்னா, அப்படி இல்லை தலைவர் ஒன்றும் வேலை இல்லை, வாங்கலாம் போகலாம், அப்படியே ஏர்போர்ட் வரும்போது ஜாலியாக போய் பேசிட்டு போகலாம் வாங்கலாம் அப்படின்னு அப்படியே கூட்டு போகிற. அப்படி உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம் நான் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன். உடனே டக்குன்னு ஏடிஎம் விட்டா நிறுத்துறேன். அப்படி நிறுத்திட்டு கூட்டமாக இருந்தது ஏடிஎம்மில். உடனே என்ன அப்படி கோச்சிங் மாட்டிங்களா தலைவர், சொல்லுங்கள் ஒரு 5000 எடுத்துடலாம் முடியுமா, ஓகே அப்படின்னா அப்படியே பேசிட்டே போகிறோம். எங்கள் தலைவர் நான் போயிட்டு இல்லை இதில் உட்காந்துக்குவேன், லாஞ்சில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இது பண்ணிட்டு பேசிக்கிட்டு போவோம். அப்படின்னு அண்ணே வச்சிங்க அப்படின்னு, எதுக்கு தலைவர் உங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னீங்களா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படி போயிட்டு அதே இன்னோவா கார்லேயே அவரை கரெக்டாக விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கொண்டு விட்டு இவ்வளோ எனக்கு ஆச்சரியமாக இருந்து. நீங்கள் இது என்னென்னா அந்த பழகிற விதம் தான், அந்த பழசை மறக்காமல் இருக்குதா சார், வேறு ஒன்றுமே இல்லை. அதுமாரி நான் இளவரசு ஒரு தடவை பார்த்தேன். இளவரசு வந்து அப்போ தான் நடிக்க வர அப்படி விருதான சேரன் தானே அறிமுகப்படுத்தினேன். அப்படி அப்போ நான் வந்து குற்றாலத்தில் பண்ணி எனக்கு சீன் இல்லை அன்றைக்கி, உங்களுக்கு வராது மாமா இங்கே வருன்ட்டானுங்க வழக்கம் போல், உங்களுக்கு இங்கே வராது வெளியே அந்த ஊரில் வரும். சரி நான் ஒரு மாதிரி சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ என்ன மாமா என்ன ஒரு மாதிரி இதாகிட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த சில காசு சரியா அதெல்லாம் இருக்குது, இந்த வச்சுக்க சந்தோஷமா, சந்தோஷன்றது உங்களுக்கு தெரியல அந்த பாஷை, நம்ம சினிமா பாஷை சரின்ட்டு இந்த மாதிரி என்னென்னா இது அந்த பழசை மறக்காமல் இந்த மனிதர்களோட நம்ம இருக்கும்போது இதுதான் நமக்கு லிங்க்ஸ் அண்ட் கான்டெக்ட் தான் சார். மனிதர்கள் நான் எனக்கு உண்மையிலே சத்தியமாக நான் மனசார சொல்கிறேன் சார், அவ்வளோ பேரை சம்பாதிச்சு வச்சுக்கிறேன். நான் நடித்தது எல்லாமே சின்ன சின்ன ஒரு சீன் தான், சின்ன கேரக்டர்ஸ் தான். பட் ஆனால் உலகம் பூரா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு, உலகம் பூரா மாமா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்துடு நான் பார்த்துக்கிறேன்னு நம்மளும் கூச்சப்படாமல் ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு போயிட்டு 10 நாள் துபாயா மஸ்கட்டா அப்படி அது ஒரு நீங்கள் பழகிற விதம் தான் அது. நீங்கள் அங்கே போய்ட்டு ஆக்சுவலாக சினிமாங்கிறது அப்படின்னா சரி கிளம்புங்கன்றோம் 2 நாளில். நீங்கள் கேஷ் அது ஒரு சினிமான்றது மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி தானே சார், நீங்கள் எல்லாரும் மாதிரி எல்லாம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இது வெற்றி வசதி வாய்ப்பு இவ்வளோ தானே, மற்றபடி ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நண்பர் இருக்கேன் பேசுகிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார் உங்கள் படம் தான் பார்த்துருக்கேன் சார். இப்போ நீங்கள் நல்லா ஆக்ட் பண்ணுவீங்க, நல்லா ஒரு எக்ஸ்பிரஷனும் நல்லா இருக்கும் ஆக்டிங்கில். இப்போ என்ன சார் அடுத்த படம் என்ன படம் சார் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ சுந்தர்சியோட மூக்குத்தி அம்மன் 2, ஆமாம் அவரோட அடுத்த படம் புருஷன், இப்போ ஹாப்பி ராஜ்குமார் ரிலீஸ் ஆயிருக்குது, ஜிவி பிரகாஷ் படம். ஓகே, அது போயிட்டு எப்போ ரிலீஸ் ஆகுது சார்? புருஷன் வந்து ஜூன் ஜூலை சொன்னார், ஜூலை ஆகஸ்ட்டு சொன்னார். மூக்குத்தி அம்மன் ஆகிடும். மூக்குத்தி அம்மன் இந்த சிஜி ஒர்க் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட சிஜி ஒர்க் இருக்கிறதுனால அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குனார். சரிங்க சார், சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் சார் நீங்க இப்ப செட்டுக்கு போகும்போது நீங்க ஆக்டிங் அந்த சீன் சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க ரிஹர்சல் பண்ணிடுவீங்களா சார்? சில டைரக்டர் வந்து முதல்ல இந்த சீன் சொல்லுவாங்க, சில டைரக்டர் ஸ்பாட்டில் போய் சொல்லுவாங்க. அது நம்ம ஸ்பாட்டில் சொன்னாலும் நடிகனுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் எங்கே சொன்னாலும் நடிச்சாகணும். இப்போ நடு ரோட்டில் சொல்லி இங்கே நடிகனா நடிச்சாகணும் இல்லையா, அதான் நம்மளோட வேலையே. இப்போ நம்ம டப்பிங் பேசும்போது பேசிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் தோணும் இதை பேசிக்கலாமே, இல்லை அங்கே பேசும்போது நமக்கு நிறைய தோணுது, பேசுவோம். சில பேர் அக்செப்ட் பண்ணிக்காங்க, சில பேர் வந்து இல்லைண்ணா வேணாண்ணே அந்த சீனை ஓகே, ஆனால் பட் நம்ம போட்டு ஐயோ இங்கே இதை போட்டுக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அது நியாயமான விஷயம் தான். ஏன்னா அந்த காலத்துல நாடகத்துல இருந்து வந்தவங்க பூரா பாய்ஸ் நாடகம், நம்பியார் சாரு, அப்புறம் எம்ஜிஆர், அவர் கமலஹாசன் சார் கூட டிகேஎஸ் சகோதரர் நாடகத்துல இருந்து இப்பவும் பாத்தீங்கன்னா ரிஹர்சல் பண்ணிட்டு தான் வருவாரு. அந்த டைலாக்லாம் படிச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்றாங்க சார் பெர்ஃபார்மன்ஸ். அதனால அந்த மாதிரி என்னையோட ஒப்பீனியன், அதனால அதை சொல்றேன். நியாயமான விஷயம் தான், நியாயமான விஷயம். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார், வாய்ப்புக்கு கொடுத்ததுக்கு நன்றி. சித்ராரன் சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் நடித்த சீன்லாம் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் சீனாக அமைஞ்சது. ஆனாலும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நம்ம நடிக்க வைக்க மாட்டேன்றாங்களேன்ற ஏக்கம் நிறைய இருந்திருக்கா? ப்ராக்டிக்கலாக இருக்கும். என்னென்னா இது என் கையில் கிடையாது. கவர்மெண்டுடைய கவுண்டர் பார்ட்டான செந்திலோட உங்களுக்கு எந்த அளவு பழக்கம்? செந்தில் வந்து ரொம்ப ஊம குசும்பு, பயங்கர ஊம குசும்பு. அது ஒரு 50 ரூபாய் 100 எடுத்தார். உன்னை ட்ரெயின் கூட ஏற்ற மாட்டானுங்க. நடிகன் சிவகார்த்திகேயன் வச்சு பண்ணணும் தான் அந்த பிளான் தான் சொன்னார்.